டேய் அடிடா, நீ தான் ராவா அடிக்கிற ஆளாச்சு. அப்படி கருன்னு பாருங்க பாருங்க எப்படிலாம் அடிக்கிறான்னு பாருங்க அந்த ரைடில் இருக்கிற. நீ ப்ரீவியஸ் vlogs பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து கோவா ரைடோட பார்ட் 6 எபிசோடு இது. அழகான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும். மரவெந்தே பீச் இந்தியாவிலே ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ஒரு பீச்னால் இதுதான். அந்த பீச் நம்ம விசிட் பண்ண போகிறோம். நிறைய அழகான காட்சிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ உடுப்பியிலேருந்து நம்ம மரவெந்தே பீச் முருடேஸ்வர் போக போகிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி டே 3யோட கோவா ரைடு. இன்றைக்கி எங்கே இருக்குன்னா உடுப்பியிலேருந்து நம்ம கோகர்ணா போக போகிறோம். கோகர்ணாங்கிறது போகிற வழியில் முருடேஸ்வரம் பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம். இந்த இடம் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த இடம் பார்த்திபன் சூப்பராக சூஸ் பண்ணி இந்த ரூம்ஸ்லாம் எடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இடத்த மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கு. அளவுக்கு பேச தெரியாது. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இது எல்லா கிளிப்ஸும் அப்படியே சடன் ஒன்றுக்கு ஒன்றா வந்துட்டு இருக்கும். சரி, ஓகே. இங்கேருந்து இதுக்கு மேலே கோப்ரோ வியூவில் பார்க்க போகிறீங்க. இங்கேருந்து போகலாம். அவங்க 2 பேரும் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வண்டியில் எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. நான் தான் லேட்டாக ரெடி ஆகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைடு. ஃபைனலாக நம்ம ரூம்லேருந்து இப்போ கிளம்புறோம். நம்ம கவினும் நம்ம பார்த்திபனும் ரெடியாக இருக்காங்க. இங்கே தான் இந்த ஸ்டேவில் தான் நாங்கள் இருந்தோம். நல்லா இருந்தது. இப்போ பார்த்திபன் கிளம்பலாமா? ஓகே. கவின் கிளம்பலாமா? ம். ஏஞ்சல் வார்மப்பில் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க. போகலாம். நைட்டு இந்த பாறையில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக போக இதுக்கு மேலே பீச்சை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போகலாம். எஸ்டர்டே விலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரூட்டில் போனது. இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். எப்படி தண்ணி போகுது பாருங்கள். நம்ம போக போகிற ரூட்டு இப்படியே கோஸ்டல் ரோடாக தான் இருக்க போகுது. கோவா போகிறது ஃபுல்லாகவே. அதுக்கு மேலே பீச் ஓரத்தில் பயங்கரமாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறோம். காத்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ நேரம் வியூவிங் ஆங்கிள் வேறு ரொம்ப சின்னதாக வச்சுருந்தேன் டைம் லாப்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ தான் சரியே பண்ணியிருக்கேன். ஃப்ளாக் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த தண்ணி தான் அந்த கிராஸ் பண்ணி நம்ம ரூம் ஓரத்தில் போச்சு. துறைமுகம். போட்ஸ்லாம் அப்படி லைனாக நிற்கிது பாருங்க. ஸ்மெல்லு தான் ப்ரோ. இங்கே எந்த ஃபுட்டும் ட்ரை பண்ண வேணாங்க. எல்லாம் கவுச்சி. கோயிலுக்கு போகிறோம்ல, அவுட்ரு போயிடலாம். நம்ம ரூம்லேருந்து கிட்டத்தட்ட முருடேஸ்வர் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்ரு. இன்னும் ஒரு 96 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே கோஸ்டல்லையே அப்படியே சூப்பராக போயிட்டுருக்க போகிறோம். அடுத்தது பெட்ரோல் பங்க்கு போய்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு என்எஸ்க்கும் ஏஞ்சலுக்கும் பெட்ரோல் அடிச்சே ஆகணும். 500 மீட்டரில் ஜாயின் ஆயிரும் பைபாஸ். அதுக்குள்ளே பெட்ரோல் பங்க் இருந்தால் பெட்ரோல் அடிக்கலாம். நம்ம ஆள் வழக்கம் போல் நம்ம சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. வந்துட்டாங்களா? வாங்க, நம்மளுக்கு இன்னும் கிடைக்கும். இதை விட பயங்கரமாக கிடைக்கும். ஓகே, இங்கே ஒரு ஹோட்டலில் பார்த்துருக்கோம் சைவம். இங்கே ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். நான் பார்க்குற 2வது டோல்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. மகரந்தே பீச் அங்கே தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சப்பாத்தி, இட்லி, அதுக்கப்புறம் இது என்னமோ ஒரு ரைஸ் பா. நம்ம ஊரில் புதினா ரைஸ் மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் கலராகுது, அவ்வளோதான் வித்தியாசம். பெட்ரோல் அடிக்க வந்திருக்கும். டேங்க் ஃபுல். பவர்.
$16.87 லிட்டர், 1855 ரூபா 53 காசு. பதினேழு லிட்டர் கெப்பாசிட்டி பக்கமாக வருது. அடேங்கப்பா, எப்படியே கரெக்டான டைமில் அடிச்சிருக்கேன் போல இதுப்பா. மரவந்தே பீச்சுக்கு வந்து இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் சம்திங். நல்லா இருக்கு, இந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து கொல்லூர் ரிவரான், அந்த பாலம் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப டேமேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக மரவந்தை பீச்சுக்கு வந்து கோஸ்டல் சைடு வந்துட்டோம். பாருங்க, இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் தான் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் லைன். இந்தாண்ட கடல், அந்தாண்ட வந்து சைடு வாட்டர்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் இந்த ரோடு போகுது. ஓஹோ, இப்போ இதில் க்ரைனில் வந்து வியூ பாயிண்டோட ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியா? டேபிள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குப்பா. என்னப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டா? ஓகே, தமிழா? ஓகே ஓகே. என்ன ஊர் நீங்கள்? சென்னைங்களா? ஓகே ஓகே. என்ன ஷார்ட் ஃபிலிம்ங்களா இல்லை ஃபிலிம் மாதிரி ஏதாவது? ஓகே. सन्नी यादव, सन्नी यादव भाई. चेरी व्लॉग्स, चेरी व्लॉग्स, सन्नी यादव. वेल राइट. यू फ्रॉम? तमिल தெரியுதானே? ஓகே. நீங்கள் என்ன ஊர்? சரி ப்ரோவோட ஃப்ரெண்டே இவரு. நீங்கள் என்ன ஊர், என்ன ஸ்டேட்டு? நான் வந்து கடப்பா, ஆந்திரா. ஓகே ஓகே. உங்கள் பேர்? கிருஷ்ணா. மை நேம் அருண் விஜய். அருண் விஜய். யா. அவரும் இன்டர்நேஷனல் ரைடர். இப்போ வேர்ல்டு ரைடில் வந்து இருந்தாங்க, இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு வாட்டர் தான் செமையாக இருக்குல்ல. எதுக்கு ப்ரோ? நம்ம இன்னும் போகணுமா? படத்தோட ஹீரோ முன்னாடி ஹார்லி டேவிட்சன்ல போயிட்டு அவரா? அவர் தான் படத்தோட ஹீரோவாம்பா. அவர்கிட்ட என்ன இருந்துட்டு
எப்படி இருக்குது பிளேஸு? இந்த வழி சூப்பராக இருந்துச்சுல அதோட? சத்தியமா சொல்றேன், ஹார்லி டேவிட்சன்ல வந்த ஃபீல்ட்ல எத்தனை கீர்ல திருப்பினாருன்னு கூட தெரியல எனக்கு. அவன் கீரே குறைக்கலையா? அதான் நானும் சொல்றேன், கீரே டவுன் பண்ணாம யூட்டர்ன் போட்டு போறப்பல கேட்டா ஹீரோவாம்மா. கடல் தண்ணி தான் ப்ரோ ஃபில்டர் ஆகி வரும். பக்கத்துல இருக்குல்ல, நான் வீடியோல பெருமையா சொல்ல போறேன், நல்ல தண்ணி நல்ல தண்ணி. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர். நீங்க தான் பெருமையா அன்னைக்கு அதிகமா அவரே ஒன்று விட்டு அவரே குடிச்சுட்டாரு. அவனை பார்த்தா எந்த ஆங்கிள்லயும் எனக்கு ஹீரோ மாதிரி ஏத்துக்க முடியல ப்ரோ. சரக்கு அடிக்கிறதுன்னு தெரிஞ்சு ஆகி போச்சு. சரக்கா ப்ரோ? இது என்னது சரக்கு ப்ரோ? சரக்கு தான் ப்ரோ இது. பையன் கலந்து பாட்டில் எடுத்து வந்துக்கிறான். ஆமா ஆமா. தண்ணி வாங்கலையா? எங்க ப்ரோ நீங்க தண்ணிங்க வேணாச்சு. நானு நீங்க போன வச்சுக்கிட்டு தான் நின்னா. டேய் அடிடா, நீ தான் ராவா அடிக்கிற ஆளாச்சு. அப்படி கரு கருன்னு இருக்குது பாரு. வாபஸ் போயிடலாம் போதும். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? இதே தான் இருக்கும். பாருங்க எப்படிலாம் அடிக்கிறான்னு பாருங்க. அந்த ரைட்ல இருக்கிற நீ ஐயா அந்த அளவுக்கு கேர் வருது. பாத்துக்க துப்பாக்கி மார்த்தி ஆல்சோ. ப்ரோ நீங்களாம் வந்து பெரிய மனுஷங்க தானே. நீங்க தானே எங்களை வீட்டுக்கு பெரிய ப்ரோ. என்ன ஏன்ட்ரிங்க? என் பையன் முத்தா ராவா அடிக்கிறான். அத்தை ஒரு பாட்டில் ஒன்றா குடிக்கிறான். தலைவன் அப்போலேருந்து மாங்காய் தேடி இருந்தார். இங்கே மாங்காய் மரம் கிடச்சிருக்குது. அதுக்கு என்ன பண்ணிட்டு போகிறான்னு தெரில. கேட்டு ஏதாவது பாடலாம் ப்ரோ? கேட்டு பார்க்கலாமா? அவ்வளோதான். 2 தேங்காய் பிடிச்சி கொடுக்குறோம். தேங்காய் கொஞ்சம் ஏறி மேலே நில்லு, கல் எடுத்து அடிக்கிறேன், கொட்டிடும். ப்ரோ இது பக்கமா கீழே வரலையா? எடுக்கிறோம். காய் நம்மளுது ப்ரோ. ப்ரோ எங்கேயோ ஐயோ ப்ரோ சத்தியமா பேர் ஜர்க் ப்ரோ. டோய் இங்க பாருங்க பிஞ்சு காய் பிடிக்கிறதுக்கு எங்க ஏறி இருக்கிறாரு பாருங்க ப்ரோ. அது பல்லு பூசுவோம் ப்ரோ. மேல பாரு ப்ரோ, எல்லாம் சடை பிடிச்சி தூங்கிட்டு இருக்குது. நீ இந்த பக்கம் வந்துரு ப்ரோ, மண்டை காலி ஆகி போயிடும். ஆடா ப்ரோ அது பிஞ்சு ப்ரோ. வா ப்ரோ, நான் வந்து ஒரு மண்டை உடச்சு போகிறேன். ஜாக்கெட் தான் பிரச்சனை. அதை தான் நானும் சொன்னேன். ப்ரோ உழுந்துச்சான். ஆடாடா ப்ரோ, அடி நல்ல அடி. அந்த காய் உளுந்துருந்தா பரவாயில்லையே ப்ரோ. பார்த்து பொறுமை பக்குவமா. ஜாக்கெட் பிரச்சனை பண்ணுது. பால் அது வடிஞ்சிட்டே தான் இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும் ஆஃப் ஆகுறதுக்கு. ஒன்று பிடிச்சிட்டோம் ப்ரோ. அவன் மாட்டிக்கிட்டான் ப்ரோ. மாட்டிக்கிட்டோம் 2 பேரும். மாட்டிக்கிட்டு பக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களாம் வீடியோவில் என்ன சித்திரவதை பண்ண போறீங்கன்னு தெரியல. இயால என் ஃப்ரெண்ட் இல்லை, இயால என் ஃப்ரெண்ட் இல்லை. நீ தான்டா ஃபஸ்ட்டு. ஹெல்மெட்டு 10 உடஞ்சிருச்சுங்க. உடஞ்சி போயிடும். அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. அப்புறம் ஹெல்மெட்டுக்கு 5000 ரூபாய்க்கு தண்டை கட்டிடுறேன். அந்த மாதிரி போயிட்டாரா? ப்ரோ நீங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு ஃபோட்டோ சிங்கிளாக தனியாக வண்டியோடு இருந்தேன். இங்கே வந்து கிளம்பிட்டோம். சிவன் ஐயனை பார்க்க போகிறோம்.